வணக்கம். இன்னைக்கு வீடியோல மார்க்கெட் ஆல்ரெடி ஆல் டைம் ஹைல இருக்கு சார். மார்க்கெட் உச்சத்துல இருக்கு. நான் என்னோட மியூச்சுவல் ஃபண்டை வித்துட்டு வெளியே வந்துடலாமா? இப்போ வெளியே வந்துட்டு மார்க்கெட் கீழே குறைஞ்சக்கு அப்புறம் நான் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிறைய இன்வெஸ்டர்ஸ் கேட்கக்கூடிய கேள்விக்கான ஒரு பதிலா தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட் குறையுமா அப்படின்றது பார்த்தோம்னா அது யாராலையும் எக்ஸாக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் குறையலாம், குறையாமலும் இருக்கலாம், மேலும் கூட மேல போகலாம், குறையவும் வாய்ப்பு இருக்குது. ஆனா அது 5% குறைய போதா 10% குறைய போதா அப்படின்றது நமக்கு தெரியாது. சோ அது ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். யாராலையும் கரெக்டா கணிக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் சரி, யாராலையும் 100% அக்யூரன்சியோட ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சோ நீங்க பண்ண வேண்டியது, யூடியூப்ல யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, நண்பர்கள் உறவினர்கள் சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க எந்த விதமான டிசிஷனும் எடுக்காதீங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். என்னாலையும் சரி, இல்ல இந்த இண்டஸ்ட்ரியில 20-30 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு நபராலையும் சரி, மார்க்கெட் எவ்வளவு பர்சன்ட் மேல ஏற போகுது, எவ்வளவு பர்சன்ட் கீழே இறங்க போகுது அப்படின்றது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை மைண்ட்ல நல்லா ஸ்ட்ராங்கா ஞாபகம் வச்சுக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம தவறு பண்ணும் போது உங்களோட ஒரு பெரிய வெல்த் கிரியேஷன் ஜேர்னி, நீங்க பெரிய பணக்காரனா ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க நழுவ விடுறீங்க. நிறைய பேர் நழுவ விடுறதுக்கான வாய்ப்பு இந்த ஒரு விஷயத்தினால நடக்குது. நம்ம மார்க்கெட் குறைஞ்சிரும், மார்க்கெட் கூடிரும் அப்படின்ற ஒரு அவசர கதியில எந்த விதமான முடிவுகளும் எடுக்காதீங்க. இப்ப மார்க்கெட் 21,500ல இருக்கு. சோ நல்ல ஏற்றம். கடந்த 6 மாசத்துல பார்த்தாலும் நல்ல ஏற்றம், 1 இயர்ல பார்த்தாலும் நல்ல ஏற்றம், 2 வருஷத்துல ஏற்றம், 3 வருஷத்துல ஏற்றம், நல்ல ஏற்றம். சொல்ல போனா லார்ஜ் கேப் இண்டெக்ஸே 300%க்கு மேல லாபம் கொடுத்திருக்கு கடந்த 3-3.5 வருஷத்துல. மிட் கேப் 4 மடங்கு லாபம், ஸ்மால் கேப் 5 மடங்குக்கு மேல லாபம். சோ அவ்வளவு லாபம் கொடுத்துருச்சு சார். நான் இப்போ எக்ஸிட் ஆயிரலாமா? நான் 6 மாசமா இன்வெஸ்ட் பண்றேன், 1 இயர் 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு, நான் இப்போ எக்ஸிட் ஆயிரலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் எனக்கு வருது. என்னோட முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்தும் வருது, வெளியில இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து எனக்கு வரக்கூடிய கேள்விகள் இது. இதுக்கான பதில நான் சொல்ல விரும்புறேன். நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களோட கோல், பினான்சியல் கோல். நீங்க என்ன நோக்கத்தோட முதலீடு பண்றீங்க? நீங்க பண்ணக்கூடிய முதலீடு உங்கள் குழந்தையோட கல்விக்காக இருக்கலாம், அவங்களோட திருமணத்துக்காக இருக்கலாம், ஒரு வீடு வாங்க, கார் வாங்க, இல்ல உங்களோட ரிட்டையர்மெண்ட்காக, ஒரு ஃபாரின் டூருக்காக, இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக இருக்கலாம் நீங்க பண்ணக்கூடிய ஒரு முதலீடு. அண்ட் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணக்கூடிய முதலீடு பெரும்பாலும் 3 வருடம், 5 வருடம், 10, 20ன்ட்டு ஒரு காலகட்டத்துக்கு உட்பட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். சரி, 10 வருஷம் கழிச்சு என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், என்னோட பையனுக்கு படிக்கிறதுக்காக நம்ம சேவ் பண்ணிட்டு இருக்கேன், ரிட்டையர்மெண்ட்காக பண்றேன் சார் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். 1 கோடி வேணும், 2 கோடி வேணும், 50 லட்சம் வேணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஒரு நோக்கம் இல்லாம நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க தவறா பண்றீங்க. சோ என்னோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா நான் ஒரு நோக்கம், ஒரு பினான்சியல் கோலோட தான் நான் இன்வெஸ்ட் பண்ண வைப்பேன். சோ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்டோட நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கோம். பட் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்ல அவங்களோட ப்ராஃபிட் நல்லா கூடுது. சார் நான் 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எனக்கு 1 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கு, நல்ல விஷயம். சோ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, சரி யூடியூப்ல ஒரு வீடியோ சொன்னாரு, என்னோட நண்பர் சொன்னாருன்ட்டு மார்க்கெட் இவ்வளவு % குறைய போகுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் சார். சோ இது சேஃப் இல்லையா, நம்ம இப்ப வித்தரலாம், வெளியே வந்துடலாம், சோ குறைஞ்சக்கு அப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்ற கேள்விகள் வருது. சோ விஷயம், குறைஞ்சிச்சுன்னா நமக்கு நல்லதுதான் நீங்க சொல்ற மாதிரி. பட் குறையுமா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணவங்களோட நிலைமை என்ன அப்படின்றது பார்க்கலாம். இதே மாதிரியான கேள்விகள் எப்பப்பெல்லாம் மார்க்கெட் நல்லா ஏறுதோ அப்பப்பெல்லாம் என்கிட்ட வர்றது உண்டு. 2020ல கோவிடுக்கு அப்புறமும் சரி, கோவிட் அப்ப ஃபால் ஆற போய் குறையிற மார்க்கெட் வேகமா குறையிற போய் இதே மாதிரியான கேள்விகள் வரும், மார்க்கெட் வேகமா ஏறப்போய் இதே மாதிரியான கேள்விகள் வர்றது உண்டு. குறையிறப்போ இன்னும் குறையுமா, இப்ப வித்துட்டு வெளியே வந்துடலாமா சார் அப்படின்ற கேள்விகள் வரும். ஏறுறப்போ சார் இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற கேள்விகள் வரும். இதுக்கு முன்னாடி நிப்டி 18,500 ரேஞ்சில் இருக்கிறப்போ நிறைய பேர் கேட்டாங்க. சில பேர் புக் பண்ணிருக்காங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இல்ல இதுக்கப்புறம் மார்க்கெட் குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணக்கு அப்புறம் அவங்க வெயிட் பண்ணாங்க, மார்க்கெட் குறையுன்னு. பெருசா குறையல, மார்க்கெட் சேச்சுரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை விட ஏறிடுச்சு. இப்ப 21,500 வந்துருச்சு, கிட்டத்தட்ட 22,000 வரைக்கும் போயிருச்சு. சோ நமக்கு என்ன ஆகும்னா, மார்க்கெட்ல நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வந்துருவோம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் குறையல, இல்ல ஒரு மாசமோ 3 மாசமோ 6 மாசமோ ரிட்டர்ன் கொடுக்காம இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்ல ஒரு மைலா குறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னும் மேல ஏறிடும். அப்ப நமக்கு என்ன தோணும்னா, மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் இறங்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். இன்னொரு 6 மாசத்துலயே 1 வருஷத்துல மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா மேல ஏறிடும்.
சோ நம்ம 21,500 வெளியே வந்திருப்போம். மார்க்கெட் 24,000 25,000 போறப்போ நமக்கு என்ன தோணும்? நம்ம அவசரப்பட்டு வித்துட்டோமோ அப்படின்ற ஒரு சிந்தனை வரும். அப்ப நம்ம மைண்ட் என்ன சொல்லும்? இப்ப போய் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு நஷ்டமாச்சே அப்படின்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம வச்சிருப்போம். அந்த பணத்தை வேற ஏதோ ஒரு இதுக்கு செலவு பண்ணிடுவோம். இல்ல வேற ஏதோ ஒரு எல்ஐசி பாலிசியோ எஃப்டியோ அப்படின்ட்டு அகைன் ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ல போயிட்டு லாக் ஆகி உட்காந்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் குறையும், ஒரு 5% 10% ஏதோ ஒரு ரீசனால கரெக்ட் ஆகும். அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா நம்ம கையில பணம் இருக்காது. சோ நம்ம மார்க்கெட் ஏறுறப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாலே போதும். அது பண்ண மாட்டோம். புதுசா ஏதோ ஒன்று பண்றோம்னு வித்துட்டு அகைன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய நேரத்துல கையில பணம் இல்லாம இருக்கும். இதே நீங்க கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமா லாபம் கிடைச்சிருக்கும், இன்னும் பெரிய அளவுல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். காம்பவுண்டிங்னால இந்த முழு வாய்ப்பையும் நழுவ விட்டுட்டு உட்கார்ந்துருவோம். இதுதான் ஒவ்வொரு மார்க்கெட் புல் ரன்லயும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக். இது என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட், எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கோம், மார்க்கெட் இடையில கொஞ்சம் குறையுது, அந்த டைம்ல அகைன் எஸ்ஐபி கண்டினியூ ஆக தான் போகுது. நீங்க குறைஞ்சதுக்கு அப்புறமும் வாங்க தான் போறீங்க. எஸ்ஐபியாவே வாங்கிட்டே இருங்க, கண்டினியூ பண்ணுங்க. முடிஞ்சிச்சுன்னா ஒரு 10,000 20,000 எக்ஸ்ட்ராவா இன்வெஸ்ட் பண்ணுங்க, நிறைய லாபம் வரும். மார்க்கெட் கூடுதுன்ற ஒரு காரணத்துக்காக எமோஷனலா செல் பண்ணிட்டு வெளியே போனீங்கன்னா நீங்க ஒரு பெரிய லாபத்துக்கான வாய்ப்பை நழுவ விடுறீங்க. 10,000 20,000 50,000 ஒரு லாபத்தோட வெளியே போயிருவீங்க. 50 லட்சம் 1 கோடி அப்படின்ற லாபத்தை நீங்க மிஸ் பண்றீங்க. சோ ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் லாங் டர்ம். உங்களோட கோல் வந்து 10 வருஷம் இருக்குன்னா 10 வருஷம் வரைக்கும் இப்போ நடக்கக்கூடிய விஷயத்த கேர் பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் லாங் டர்ம். அப்போ மட்டும்தான் உங்கள்கிட்ட பணத்தை சேர்க்க முடியும். நீங்க உங்களோட கோல் வந்து ஒரு 98% 99% பக்கத்துல இருக்குது. நான் 2024 மிடில் என் பொண்ணோட கல்யாணம் வச்சிருக்கேன், ஆல்ரெடி போதுமான அளவுக்கு பக்கத்துல என்னோட டார்கெட் வந்து 20 லட்சம் சார், 19 லட்சம் வந்துருச்சு. அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கை பத்தி யோசிக்கணும். சோ 1 கோடி ரூபாய் டார்கெட் 1 லட்சம் ரூபாய் தான் வந்திருக்கு, அதுக்குள்ளேயும் நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கை பத்தி யோசிக்கிறது ஒரு சரியான அப்ரோச் கிடையாது. நம்ம சென்னையில இருந்து பஸ் ஏறி மதுரைக்கு வர்றோம், பஸ் தாம்பரம் தான் வந்திருக்குது, அதுக்குள்ளேயும் நம்ம பஸ்ல இருந்து இறங்கிடுறோம். சோ அந்த மாதிரியான தவறுகளை பண்ணாதீங்க. ஸ்டே இன்வெஸ்டட், கண்டினியூ யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லாங் டர்ம். அப்போ மட்டும் தான் பெரிய அளவுல லாபம் பார்க்க முடியும். இல்லாட்டி இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் பண்ண மிஸ்டேக் அதுதான். 2010 ஸ்டார்ட் பண்ணேன் சார், 2015 நான் வெளியே வந்துட்டேன், சோ நல்ல லாபத்துல தான் வெளியே வந்தேன், பட் நான் இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா இன்னும் நிறைய பணம் இருந்திருக்கும் சார், நான் 1 கோடி ரூபாய் சேர்த்திருப்பேன், அவசரப்பட்ட 2 லட்சம் ப்ராஃபிட்ல வெளியே வந்துட்டேன் 12 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி. இப்போ வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா நான் இன்னும் சேர்த்திருப்பேன், அதனால நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் சார், இதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்றதுன்றது வந்து நம்மளால கரெக்டா பண்ண முடியாது யாராலையும். பட் நம்மளோட கோல் எல்லாருக்கும் பிக்சட் தான். எல்லாருமே ரிட்டையர் ஆக தான் போறோம், எல்லாருமே குழந்தைங்களை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கணும், நம்மளோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது. சோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. மார்க்கெட்டை மறந்துடுங்க. யாரு மார்க்கெட்டை ரொம்ப கவனமா பார்த்துட்டே இருக்காங்களோ அவங்களால பெருசா பணம் சேர்க்க முடியாது. சீரியஸா யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களால பணம் சேர்க்க முடியாது. மார்க்கெட் குறையுதுன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. நம்ம கோல்டு வாங்குறப்போ இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோமான்றது பாருங்களேன். ஏன் கோல்டு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா இருக்குன்னா, யாருமே கோல்டோட பிரைஸ் குறைஞ்சிருச்சுன்ட்டு போயிட்டு அதிக அளவுல வாங்குறதும் கிடையாது, கூடிருச்சுன்னு போயிட்டு உடனே விற்கிறதும் கிடையாது. அதனால கோல்டு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. சோ நீங்க பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு மாதிரி, ரியல் எஸ்டேட் மாதிரி பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கோல்டு ரியல் எஸ்டேட்டும் தர்றதை விட பல மடங்கு அதிக அளவு லாபம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். சோ என்னோட சஜஷன் இதுதான், ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் லாங் டர்ம். தேங்க்யூ.